சோ அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட். சோ பாத்தீங்க சொன்னாக்கா நாங்க ஒரு லைஃப்ல உள்ள வந்து, அதாவது நாங்க பிறந்ததுல இருந்து எங்களோட பாத்தீங்க சொன்னாக்கா நாங்க வந்து ஒரு நல்ல லைஃபை நோக்கி போகும்போது அதுல ஃபர்ஸ்ட் ஒரு எஜுகேஷனா இருக்கட்டும், அடுத்தது இந்த சொசைட்டில நாங்க பெறக்கூடிய ஒரு அந்தஸ்தா இருக்கட்டும், இது எல்லாமே நோக்கினது வந்து எங்களோட ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்காகவும் சந்தோஷமான வாழ்க்கைக்காகவும் தான் நாங்க இது எல்லாமே பண்றோம். ஸோ ஆஃப்டர் எஜுகேஷன் நாங்க கேம்பஸ் காலேஜ் இந்த மாதிரி நிறைய எஜுகேஷன் லெவல்லாம் முடிச்சு டிகிரி முடிச்சு இதெல்லாம் முடிச்சு நாங்க ஆஃப்டர் தட் போக போறது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களோட வளமான வாழ்க்கைக்கு எங்களோட ஹாப்பினஸான ஒரு லைஃபுக்கான ஒரு வேக்காகத்தான் நாங்க இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட். சோ என்னன்னு பாத்தீங்க சொன்னாக்க நாங்க ப்ராப்பரா இது எல்லாமே பண்ணிட்டு வரோம். பண்றதுக்கு காரணம் எங்களோட சந்தோஷத்துக்காக, எங்களோட ஹாப்பினஸ்க்காக தான். சோ அது எல்லாமே நாங்க அந்த நெக்ஸ்ட் எங்களோட ஹாப்பினஸ்க்காக நாங்க பயணிச்ச இந்த பயணம் வந்து இடையிலேயே ஸ்ட்ரக் ஆகுது. அது எப்படி ஸ்ட்ரக் ஆகுதுன்னு பாத்தீங்க சொன்னாக்க எங்களோட வாழ்க்கையில நாங்க பழகி கொண்ட உணவு பழக்க வழக்கங்கள் மூலமா. சோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு மனிதரால மட்டும்தான் தன்னோட கனவை நோக்கி ஓட முடியும் இல்லையா. எனக்கு எனக்கு வந்து குளோபல் ட்ரீம்ஸ் நிறைய இருக்கு. அந்த கனவுகளை வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய வழியில நான் போயிட்டு இருக்கும்போது சடன்லி எனக்கு வந்து உடல் ஆரோக்கியமோ இல்ல சம்திங் ஏதோ ஒரு சரியான முறையில ஒரு இன்கம் பேஸும் அமையாத ஒரு வாழ்க்கை வட்டத்துலதான் நாங்கெல்லாம் இருக்கோம். ஏன்னு கேட்டா இன்னைக்கு உள்ள வாழ்க்கையில உள்ள உணவு பழக்க வழக்கங்கள். சோ ஆதியில வந்து ஒரு மண்ணுல பதப்படுத்தின கிழங்க சாப்பிட்ட எங்களோட சமுதாயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்க பர்கர் பீட்சா இந்த மாதிரி எல்லாமே வந்து நவீன முறைப்படுத்தப்பட்ட உலகம் ஆயிட்டு, அது மாதிரி நவீன முறைப்படுத்தப்பட்ட எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் இதுக்கு வந்து இடையிலேயே எங்களோட ட்ரீம்ஸை நோக்கின பயணத்துல வந்து எங்களை வந்து அது ஸ்டாப் பண்ணுது. நெக்ஸ்ட். அடுத்தபடி பாத்தீங்க சொன்னாக்க சோ எப்படி இந்த உணவு சிஸ்டம் வந்து எங்களோட வாழ்க்கையில எங்களோட ட்ரீம்ஸுக்கான ஒரு வேயை வந்து தடுக்குது அப்படின்னு பாத்தீங்க சொன்னாக்க இன்னைக்கு மோஸ்ட் நாங்க சாப்பிடுற சாப்பாடுகள் பாத்தீங்கன்னா ரசாயன கலவைகள் இல்லாத உணவு எங்கேயுமே கிடையாது. சோ ஆதியில வந்து ஒரு கறி வைக்கிறதுக்கு கூட எங்களோட சமுதாயம் அந்த மசாலாஸ வந்து வீட்டுலதான் மெயின்டைன் பண்ணாங்க, வீட்டுலதான் செஞ்சாங்க, வீட்டுலதான் தயாரிச்சாங்க. சோ இன்னைக்கு நாங்க எல்லாமே வந்து பேக்கட்ஸ் ஐட்டம். ஏன்னா ஈஸி வே லைஃப் அது ஈஸி வேங்கிறத விட எல்லாருமே லேசி ஆயிட்டோம். அதனால எங்களுக்கு எதுவுமே வந்து இலகுவா கிடைக்கக்கூடிய விஷயத்த மட்டும் நோக்கிதான் நாங்க போறோம். அதாவது குக் பண்ண சாப்பாடு தானே இன்னைக்கு வாங்கி நாங்க சாப்பிடுறோம். யாருமே வீட்டுல பதப்படுத்தி சமைக்கிறது கிடையாது, பேக்கிங் ஐட்டம் சாப்பிடுறோம். ரசாயன கலவைகள் எங்களோட நாக்கு சுவையை தூண்டக்கூடிய ரசாயன கலவைகள் உணவுல உட்சேர்க்கிறாங்க. ஒரு உணவை வந்து ஸ்டோரேஜ், அதாவது பல காலங்கள், சில காலங்கள் அதை தூய்மை அதை வந்து காலாவதி ஆகாம வச்சுக்கொள்றதுக்காக ரசாயன கலவைகள் பயன்படுத்துறாங்க. சோ அதே மாதிரி எங்களோட ப்ராடக்ட் எங்களோட மார்க்கெட்ல பெஸ்டா இருக்கணும்னு சொல்லி அதுக்கான எங்களோட சுவை உணர்வை தூண்டக்கூடிய அந்த டேஸ்டுக்கு எங்களை இழுக்கக்கூடிய ரசாயன கலவைகளை வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு உதாரணமா நான் சொல்றேன். இன்னைக்கு சுப்கிட் கும்பலகடு பேக்கெட் எல்லாம் சொல்லி நிறைய மார்க்கெட்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மோர் தென் எங்களோட அஜினோமோட்டோ கலவைகள் தான். அஜினோமோட்டோ வந்து நார்மலா நீங்க வந்து ஒரு இரும்பு தகடுல போட்டு வச்சு பாத்தீங்கன்னா கூட அதெல்லாம் வந்து கரைக்கும். சோ அத வந்து எங்களோட உடலுக்கு கொடுக்கும் போது எங்களோட போன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னு சொல்லுங்க பாப்போம். மெயினா எலும்புருக்கி நோய் வர்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரசாயன சுவையூட்டிகளை சேர்க்கப்பட்ட உணவுகளை விரும்பி சாப்பிடுறது. சோ ஒன் டைம் எனக்கு ஒரு பர்கர் பன் விருப்பம், நான் சாப்பிடலாம். பட் லைஃப் டைம் நான் சாப்பிடும் போது அது என்ன ஆகும், என்னோட உடம்புல அந்த ரசாயன கெமிக்கல்ஸ் என்ன ஆகும், ஃபோம் ஆகும். சோ அது மூலமா தான் எங்களுக்கு வந்து நோய் வருது. நோய் வர மெயின் காரணம் எங்களோட உணவு சிஸ்டம் மாத்திரமே தவிர வேற எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட். அடுத்தபடி பாத்தீங்கன்னு சொன்னாக்க நாங்க ஆதியில வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கறக்குள்ள அது ஒரு கதை, அது ஒரு அந்த இருக்க பிரதேசத்துக்கே ஒரு ஹாப்பியான விஷயம். ஒரு 3 கிழமை வெட்டிங் ஃபங்க்ஷன் எடுப்பாங்க, ஊர் மக்களுக்கே சாப்பாடு போட்ட காலங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டா கூட அன்னைக்கு நாளுக்கான ஒரு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ ஒரு ரிசப்ஷனோடைய 2 நாள்ல எங்களோட வெட்டிங்க முடிக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து குடும்பத்தோட நாங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் கூட எங்களுக்கு குறைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன செய்யறோம்னா பிஸிங்கிற மத்தியில வந்து ஓடிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த சமுதாயம் வந்து நிறைய வந்து இயற்கையான உணவு சிஸ்டத்துக்குள்ள இருந்தனால வளமான ஒரு வாழ்க்கையை நீண்ட காலம் வாழ்ந்தாங்க.
இன்னைக்கு எபோவ் 30க்கு பிறகு எங்களோட லைஃப் வந்து கொஸ்டின் மார்க். ஏன்னா எல்லாரும் கிளினிக் கார்டோட தான் நிக்கிறோம். சோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வட்டக்குள்ள வாழ்றோம். அதே மாதிரி அதிகப்படியா எல்லாரையுமே வந்து பராமரிச்சு கூட்டமாக ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு யாரும் அமையல. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபேமிலி எடுத்துட்டா கூட தகப்பன் தாய் 2 பேருமே வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த அளவு எங்களோட எக்கனாமிக் வந்து எங்களுக்கு அந்த அளவு கஷ்டமான ஒரு நிலையில நிக்குது. நெக்ஸ்ட். சோ அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாக்க நாங்க வந்து ரொம்ப பிஸியான லைஃப், எல்லாருமே பிஸிக்கு மத்தியில தான் ஓடுறோம். அந்த பிஸியான லைஃப்ல நாங்க எல்லாம் எதுக்கு ஓடுறோம்னு பாத்தீங்க சொன்னாக்க, இன்னைக்கு சார் போட்டிருக்க இந்த டாபிக்கை தாண்டி என் மைண்ட் செட்ல என்ன இருக்கு, என் சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோனோ அந்த விஷயத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மைக்கும் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஐ எம் நாட் பிஸின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி ஒன் டெல்லிங் ஐ எம் பிஸி. அந்த பிஸிக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்னிங்க்கு தான். வருமானத்தை தேடிதான் நாங்க எல்லாம் ஓடுறோம். அந்த வருமானத்தை தேடி எதுக்காக ஓடுறோம்னா எங்களோட குடும்பத்தை வளப்படுத்தி கொள்ள, எங்களோட குடும்பத்தின் சந்தோஷங்கள், எங்களோட குடும்பத்தின் தேவை, இது எல்லாத்தையுமே நாங்க வந்து செயற்படுத்தி கொள்றதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம், ஒரு வருமானத்தை தேடி ஓடுறோம். பிறந்ததுல இருந்து ஒரு நல்ல கல்வி தகமையை தேடி ஓடினது ஒரு நல்ல லைஃபுக்காக. பிறந்ததுல இருந்து எஜுகேஷன் லெவலா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், ஏதோ ஒரு லைஃப்ல நாங்க எல்லாம் பேக மாட்டிக்கிட்டு கடைசியா நிக்கிறது பஸ் ஸ்டாப்ல. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஜாப். இந்த ஜாப்பை வந்து நாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணக்கூடிய அளவு தான் எங்களோட ஜாப் இருக்கணுமே தவிர குறிப்பிட்ட ஒரு சிலர், அதாவது ஒரு கம்பெனில நான் போய் ஒர்க் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் அவரோட கனவுக்காகத்தான் நான் வேலை செய்யறேன். அவர் குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ள அவங்க கொடுக்குற அந்த ஷெட்யூல்குள்ள அவங்க கொடுக்குற எல்லா ஃபெசிலிட்டிக்குள்ளதான் என்னோட வாழ்க்கை அடங்குமே தவிர எனக்கு எக்ஸ்ட்ராவா எதுவும் செஞ்சுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா கேள்விக்குறிதான். ஆனா பிஸின்னு சொல்ற நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க பாப்போம். பிஸின்னு சொன்ன நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ற அளவு, எங்களோட லைஃபையும் ஹாப்பியா வச்சுக்கொள்ற அளவு, எங்களோட ஹெல்த்தையும் பராமரிக்கிற அளவு இருக்கணும். இன்னைக்கு பிஸி லைஃப்ல நாங்க எல்லாம் என்ன பண்றோம்னா வேலைக்கு போறோங்கிற பேர்ல எங்களோட உடலை நாங்க பராமரிக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட், எங்களோட உடலை நாங்க பராமரிக்கிறது கிடையாது. அடுத்தபடி பாத்தீங்கன்னு சொன்னாக்க எங்களோட உடலை பராமரிக்காம பல காலங்கள் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஓடும்போது 40 வயசுல எங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்த உடனே தான் நாங்க போயிட்டு என்ன பண்ணுவோம்னா டாக்டர்கிட்ட போயிட்டு சேனலிங் போட்டு அப்பதான் எங்க பாடியில ஒரு பிளட் கவுண்டோ ஏதோ எடுத்து பார்ப்போம். அப்ப டாக்டர் இது இஷ்யூஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க எங்களோட ஹெல்த்தை பத்தி யோசிப்போம். சோ ப்ராப்பரா என்ன பண்ணணும்னா எங்களோட உடலுக்கு நாங்க தான் வைத்தியர். எங்களோட உடல் கண்டிஷன் நல்லா இருந்தா மட்டும்தான், இந்த உடல்ல சரீரத்தை எந்த அளவு நீங்க பராமரிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களோட வாழ்க்கை வளமா அமையும். சோ அந்த வாழ்க்கை வளமா அமையறதுக்கான வேயை தான் இன்னைக்கு நம்மளோட எபெக்ஸோரா கம்பெனி மூலமா நாங்க எல்லாருமே இன்னைக்கும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை திட்டத்துக்குள்ள இன்னைக்கு பயணிச்சு கொண்டிருக்கோம். சோ அன்றைய காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டா கூட்டு குடும்பங்கள் தான் அதிகம். ஒரு குடும்பத்தை எடுத்துட்டா 15 தாத்தா பாட்டி அம்மா அப்பா அவங்களோட பிள்ளைகள்ல இருந்து இன்னும் எல்லாமே மாமா மாமின்னு இப்படி ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்த வாழ்க்கை. இன்னைக்கு பாத்தீங்க சொன்னாக்க ஜெனரேஷன் அம்மா அப்பா பிள்ளைகள். இதுக்கான என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க அன்னையோட உணவு சிஸ்டம் எப்படி இருந்தது போல 120 வயசு எங்களோட ஆயுள் காலம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எபோவ் 20க்கு பிறகு டயபெட்டிக் வந்துருமான்னு பயப்படுற ஜெனரேஷன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா எங்களோட நவீன உணவு திட்டம் தான். எங்களோட எங்களோட லைஃப் ஸ்டைல நாங்க மாத்திக்கிட்டோம். அன்னைக்கு வந்து உணவே மருந்துன்னு சொல்லி எங்களுக்கு எடுக்கிற உணவு வேலைகளை மருந்தாதான் கொடுத்தாங்க. நீங்க நிறைய புக்ல எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், கபம் பித்தம் வாதம் இது 3 உடல்ல சரீரத்துல சரியான முறையில செயற்படுமாயின் நாங்க வந்து நெடு நாட்கள் ஆரோக்கியமா வாழலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்க காலையில் இஞ்சி, மாலையில் சுக்கு, இரவில் கடுக்காய். கண்டிப்பா இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. காலையில எழும்பினோன்னு ஒரு லெமன் ஜூஸோட இல்ல வேற ஒரு சுடுதண்ணில ஒரு ஜிஞ்சர் பிஞ்சை போட்டு குடிச்சு பாருங்க, எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு பாருங்க. அதுல பயன்பாட பாருங்க. அதே மாதிரி மாலையில் சுக்கு எங்களுக்கு அதிகப்படி நிறைய இருக்கு, அதுல எல்லாம் மருத்துவ குணங்கள். அதை சொல்ல போனா இப்ப எங்களுக்கு லேட் ஆகும். நான் எகைன் சோடன் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அது மாதிரி இரவில் ஒரு ½ டீஸ்பூன் கடுக்கா சாப்பிடுங்க. ஆதியில எல்லாம் 3 மாசத்துக்கு ஒருக்க பேதி கொடுத்தாங்க.
எங்களோட டைஜஸ்ட் ப்ராப்ளத்தெல்லாம் சரியா பராமரிச்சுட்டாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் சாப்பிடல. இன்னைக்கு நாங்க காக கூட்டம் மாதிரி கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுறோம். டேஸ்ட்டுக்கு அடிமைப்பட்ட நாங்க அதுல என்ன இருக்கு, என்ன நியூட்ரிஜன் இருக்கு அதை பாக்குறது இல்லை. நாங்க என்ன பண்றோம்னு சொன்னாக்க, டேஸ்ட்டுக்கு அடிமைப்பட்ட நாங்க என்ன பண்றோம், எவ்வளவு பிரைஸா இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிடுறோம். ஒரு நேரம் ஆசைக்கு சாப்பிடுற நாங்க இந்த நாவை சுவைக்கு அடிமையாக்கி கொண்டு அந்த ஃபுட்டை டெய்லி பேஸ் பண்றோம். சோ என்ன நடக்கும், இன்னைக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கை இல்ல, சந்தோஷமான வாழ்க்கை இல்ல. அது மாதிரி எவ்வளவுதான் நாங்க உழைத்தாலும் எங்களோட ஊதியத்துக்கு உட்பட்டுதான் எங்களோட வாழ்க்கை அமைதியை தவிர எக்ஸ்ட்ரா எங்களுக்கான ட்ரீம்ஸை நோக்கின பயணம் இல்ல. அப்ப இன்றைய காலகட்டம் அன்றைய காலகட்டத்தை யோசிச்சு எங்களோட அபெக்ஸோரா கம்பெனி மேனேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு அருமையான ஒரு திட்டத்தை வந்து இன்னைக்கு வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் அருமையான திட்டத்தை வழங்கியிருக்காங்க. சோ மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானம், அதுவும் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் இன்கம், எல்லையற்ற வருமானத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இன்னைக்கு அபெக்ஸோரா கம்பெனி கொடுத்திருக்காங்க. சோ என்னன்னு பாத்தீங்க சொன்னாக்கா கூட்டு முயற்சி தான். இன்னைக்கு கூட்டமா வாழ்ந்தா அன்னைக்கு எங்களோட பரம்பரை எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க எல்லாம் 120 வயசு மட்டும் வாழ்ந்தாங்க. குடும்பத்தோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லாரும் மாத கணக்குல சேர்ந்து ஒன்னா ஹாப்பினஸா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வர காட்டி 2 வெட்டிங்க்கு எக்ஸ்ட்ரா எங்களோட வருமானத்துல ஒரு 2 வெட்டிங் ஃபங்க்ஷன் வந்தா தலையில கைய வச்சுட்டு நாங்க உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம், வருகின்ற வருமானத்தை வந்து நாங்க என்ன பண்றோம்னா பட்ஜெட்க்கு தான் செலவு பண்றோம். அந்த பட்ஜெட்கே காணாத போது எக்ஸ்ட்ரா ஒரு பர்த்டே பார்ட்டியோ எக்ஸ்ட்ரா ஒரு வெட்டிங்கோ வந்தா நாங்க எப்படி இதெல்லாம் பண்ண போறோம்? சோ ஜாபுக்கு போற ஒருத்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல எபெக்ஸோரா ஃபுல் டைம் செய்யறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எபெக்ஸோரா கம்பெனியோடாக மனித உடலை ஆரோக்கியப்படுத்துறது மூலமாக எங்களுக்கு வந்து வருமானத்தை தேடி கொடுக்குது. அந்த வருமானம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டீம் ஒர்க்னால. சோ பாத்தீங்கன்னா சொசைட்டில உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா மீன்களா இருக்கட்டும், கரையனா இருக்கட்டும், காகமா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு உணவு பருக்கையை கொண்டு போக அனைத்தும் சேர்ந்துதான் சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுது. அந்த டீம் ஒர்க் தான் அவங்களுக்கு வந்து குறுகிய கால எல்லைக்குள்ள அவங்களோட வேலையை வந்து சீக்கிரமா முடிச்சுக்க உதவுது. அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள எங்களோட டாக்கெட்டை நோக்கின வேலைக்கும் அந்த ஜீவன்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு மனித பிறவிகள் நாங்க என்ன பண்றோம்னு சொன்னாக்க தனிச்சு ஒர்க் பண்றோம். தனிச்சு ஒர்க் பண்ற எங்களால எங்களோட சக்சஸ் நோக்கி ஓட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது. எங்கேயும் ஒரு நேரம் நாங்க ஸ்ட்ரக் ஆகும். அது எப்படி ஸ்ட்ரக் ஆகுறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மிருகமா இருக்கட்டும், ஒரு பூனையா இருக்கட்டும், நான் ஒரு ஒரு பூனையா இருந்தா கூட அது இந்த உலகத்துக்கு வந்தது, தன்னோட இனத்துக்கு தேவையான உணவை செஞ்சது, தன்னோட இனத்தை பெருக்குனது, இறந்துட்டு. சோ மனித குலம் நாங்க, எங்களுக்கு கடவுள் வந்து பகுத்தறிவையும் சேர்த்து கொடுத்திருக்காரு. சோ ஏழைகள் என்றும் ஏழைகள் கிடையாது. எங்களோட ட்ரீம்ஸ் என்னைக்கும் ட்ரீம்ஸ் மட்டும் கிடையாது. அதை எச்சு பண்ணக்கூடிய வழிவகைகளை எங்களுக்கு இன்னைக்கு அபெக்ஸோரா கம்பெனி மூலமா எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வழியா தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில பேசிட்டு இருக்கேன். சோ நான் என்னோட தொழிலை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்ல போனா நீங்க என்ன நினைச்சாலும், சோ இங்க கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது பாத்தீங்கன்னா கொழும்பு பங்கு சந்தை கூட கூட்டு முயற்சிகள்ல தான் தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்களை பண்றாங்களே தவிர அவ்வளோ வருமானம் இருக்க ஒரு இடத்துல கூட கூட்டு முயற்சிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா என்னைக்கு நாங்க கூட்டு முயற்சியில ஒன்னா சேர்றோமோ அன்னைக்கு எங்களோட வருமானங்கள் வந்து பல மடங்கு பெருகும். சோ அப்படி அவங்கள்ட்ட பணம் இல்லாம இல்ல. சோ இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது கூட்டு முயற்சியிலயோ இல்ல ஒரு டீம் ஒர்க்லயோ போடும்போதுதான் அதோட இரட்டிப்பாக அதோட வருமானங்களை அதோட லாபங்களை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். சோ உதாரணமா என்னோட விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு 6 வருடம் ஒரு கம்பெனில கோஆர்டினேட்டிங் அசிஸ்டண்டா இருந்த எனக்கு, இதே நியூட்ரிசூட்டிக்கல் கம்பெனில, கம்பெனி பேர் சொல்ல விருப்பம் இல்லை, இருந்த எனக்கு மாத வருமானம் 40,000 தான். ஆனா அந்த 40,000க்கு என்னோட மூத்த குழந்தை 1.5 இயர்ஸ்ல இருந்து டே கேர், 5 இயர்ஸும் என் குழந்தை அந்த கம்பெனில வேலை செஞ்ச அந்த 6 வருஷமே என் குழந்தை வந்து டே கேர் தான். அந்த டே கேர்ல விட்டுட்டு மாத வருமானம் நான் எடுத்தது ஒன்லி 40,000, 40,000 மட்டும் தான் என்னோட வருமானம். காலையில 9 to 5 ஆபீஸ் டைம். ஆனா ஒர்க் பண்றது என்னமோ ஆபீஸ்ல. இன்னைக்கு பல பேர் அழகா உடுத்திட்டு போறாங்க, ஆபீசியல் கிட் வேயா பண்ணிட்டு போறாங்க. மந்த்லி உங்களோட சேலரி என்ன அப்படின்னு கேட்டா பாத்தீங்கன்னா 45, 35, 40 இடையில கிடையாது. பேசிக் சேலரி 45, அதுதான் 45 தான் பேசிக் சேலரி. அந்த பேசிக் அந்த சேலரியில தான் அவங்க தன்னோட டிரான்ஸ்போர்ட், தன்னோட லஞ்ச், தனக்கு வேரிங்க்கு தேவையான ட்ரெஸ்,
அதே மாதிரி நிறைய உங்களுக்கே தெரியும், ஒரு ஆபீஸ்க்கு போகும்போது நாங்க எல்லாம் ரொம்ப டீசெண்டா போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கனால எங்களோட தேவைகள் அதிகமாவதே தவிர எங்களோட வருமானம் அங்க வந்து குறைக்கப்படுது. அந்த வருமானம் குறைக்கும் போது என்ன நடக்குதுன்னா நாங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க அப்படியே ஸ்டக் ஆகுறோம். அதுதான் ஹெல்த். உடல் உணவு பழக்க வழக்கம் மட்டும் கிடையாது எங்களோட நோய். எங்களோட மனம் சார்ந்த உடல் உளவியல் சார்ந்த அனைத்து விடயங்களையும் ஒன்றித்து இன்னைக்கு வந்து மக்களை வந்து ஆரோக்கியமாகவும் வருமான ரீதியாக வருமானத்தை கூட்டக்கூடியதாகவும் மக்களுக்கு ஈஸி வழியில் பணம் சம்பாதிக்கும் ஒரு முறையாகவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு நல்ல ஒரு இடமாகவும் இன்னைக்கு மல்டி லெவல்ல இன்னைக்கு இன்கம் எடுக்கக்கூடிய லெவல்ல நம்மளோட கம்பெனில வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு மக்களோட வாழ்க்கை நிலைய அன்றும் இன்றும் சோதிச்ச எங்களோட கம்பெனி மக்களுக்கு தேவையான அருமையான விஷயங்களை வந்து இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களோட ஊட்டச்சத்து குறைபாடு. நோய் வர்றதுக்கான மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு. சோ எங்களோட ஊட்டச்சத்து குறைபாடு நாங்க நிவர்த்தி பண்ணாவே நாங்க ஆரோக்கியமான மனிதர்களா வாழலாம். சோ பாத்தீங்க சொன்னாக்க நம்மளோட கம்பெனி பெருமையா சொல்லிக்க விரும்புறேன், அபெக்ஸோரா இன்னைக்கு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட ஹார்ட்ஃபுல் தான். என்னோட லைஃப் டைம் நான் அபெக்ஸோரா பேசுவேன். ஏன்னா இன்னைக்கு அபெக்ஸோரா கம்பெனினாலதான் என்னோட குடும்பம் ஆரோக்கியமா இருக்கு, என்னோட உடலும் ஆரோக்கியமா இருக்கு. ஏன்னா நான் ப்ராப்பரா வந்து எங்களோட குடும்பத்திற்கு அபெக்ஸோரா கம்பெனில என்னோட வருமானத்துக்கு எட்டிய பிரைஸா இருந்தாலும் நான் இன்னைக்கு அபெக்ஸோரா கம்பெனில என்னோட ஏர்னிங்ல உண்மைக்குமே என்னோட குடும்பத்தை வளப்படுத்திக்க கூடிய சப்ளிமெண்ட்ஸையும் என்னோட குழந்தைகளை வளப்படுத்திக்க கூடிய ப்ராடக்டையும் எடுத்து என்னோட குடும்பத்தை ஆரோக்கியமா வச்சுக்கொள்றதுக்கு இன்னைக்கு அபெக்ஸோரா கம்பெனி பெருமனே உதவுது. பெருமனே உதவுது. அதுல பாத்தீங்க சொன்னாக்க அருமையான முறையில இன்னைக்கு 2014ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எங்களோட கம்பெனி பாத்தீங்கன்னு சொன்னாக்க ப்ராப்பரா பாத்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸை வந்து சந்திச்சிருக்காங்க. 2015ஆம் ஆண்டு எங்களோட ISO இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் GMP சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வழங்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டும் எங்களோட கம்பெனில வந்து நிறைய ஜனப்பிரமாணிய ஒரு ரிவார்ட்ஸ் வந்து எங்களோட கம்பெனிக்கு வழங்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு 45 பேரை கொண்டு எங்களுக்கான ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி வந்து எங்களோட அத்துரகிரியில வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி 2014ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எங்களோட கம்பெனில வந்து 2016 2018 ஸ்ரீலங்கா பிசினஸ் மேன் ஆஃப் த இயர்னு சொல்லி எங்களோட கம்பெனிக்கு வந்து பட்டம். அதே மாதிரி 2020ல FDA சர்டிபிகேட், அதாவது அமெரிக்காவுக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்க இஷ்யூ பண்ணணும்னா உங்களுக்கு FDA சர்டிபிகேட் தேவை. 0% கெமிக்கல் ப்ராடக்ட்டுக்கு மாத்திரம் கவர்மெண்டால இஷ்யூ பண்ற ஒரு சர்டிபிகேட் தான் எங்களோட FDA சர்டிபிகேட். அந்த தர சான்றிதழ் கூட எங்களோட கம்பெனி 2020ஆம் ஆண்டு பெற்று அருமையான முறையில இன்னைக்கு 11 வருடம் கம்பெனி மக்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல வந்து அருமையான விஷயங்களை வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதே மாதிரி அபெக்ஸோரா கம்பெனியோட ஆன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி அத்துரகிரியில இருக்கு. எந்த ஒரு கம்பெனிக்குமே வந்து ஆன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி நம்ம நாட்டுல இருக்கான்னு கேட்டா கிடையாது. யாரோ ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம் இல்ல டிஸ்கவுண்ட்காகவும் நாங்க எடுத்து ப்ரொமோட் பண்றோமே தவிர அதுல என்ன ஆரோக்கியம் இருக்கு என்ன நியூட்ரிஜன் இருக்கு எதுவுமே பாக்குறது இல்ல. ஆனா இன்னைக்கு அபெக்ஸோரா கம்பெனி நம்ம கம்பெனி ப்ராடக்ட பெருமையா நான் சொல்ல விரும்புறேன். எங்களோட நாட்டிலேயே ஓன் மேனுஃபேக்சரிங் உள்ள ஒரே ஃபேக்டரி ஒரே கம்பெனி ஒரே ப்ராடக்ட்னா அது அபெக்ஸோரா ப்ராடக்ட் மாத்திரம் தான். ஸோ அருமையான ஹெல்த் ப்ராடக்ட் மக்களுக்காக வழங்கியிருக்காங்க. ஹெல்த் இப்ப லாஸ்ட் இயர்ல இருந்து எங்களுக்கு காஸ்மெட்டிக் ஐட்டமும் அருமையான முறையில வந்து வழங்கப்படுது. நெக்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா இதுல நாங்க வந்து பாத்தீங்கன்னா பழங்காலம் பல விஷயங்களை நாங்க வந்து உணவுல சேர்த்துக்கிறோம். ஸோ நாங்க குடிக்கிற தண்ணி கெமிக்கல் பேஸ்மெண்ட் தான். பியூரிஃபை பண்ண pH லெவல் சரியா உள்ள வாட்டரையா எடுத்துக்கிறோம் கிடையாது, டாக்ஸின்ஸ் தான். நாங்க இன்னைக்கு எடுக்கிற தண்ணியும் டாக்ஸின்ஸ் தான். அன்னைக்கு மழை நீர்ல வந்த தண்ணீர் போக இன்னைக்கு குழாய் பைப்புகள்ல தான் நாங்க வந்து தண்ணீர் எடுத்துக்கிறோம். ஸோ அதை பதப்படுத்துறதுக்காகவும் அதை சுத்திகரிக்கிறதுக்காகவும் கெமிக்கல் பேஸ்மெண்ட் தான் இன்னைக்கு கால சூழ்நிலையில போடப்படுது. அதே மாதிரி சரீரத்துக்கு நாங்க உண்ற உணவுல பாத்தீங்கன்னு சொன்னாக்க நாங்க எந்த ஒரு வெஜிடபிளோ எந்த ஒரு பழமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு கெமிக்கல் பேஸ்மெண்ட் இல்லாம ரசாயன கலவைகள் கலக்கப்படாம நாங்க எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டா பாத்தீங்கன்னா கிடையாது. உரை நிலங்களும் இன்னைக்கு ரசாயன பதார்த்தம் போடாட்டி உங்களுக்கு வெஜிடபிளோ எதுவுமே கிடைக்காது. ஏழைகளின் பழம் வாழைப்பழம் அதுக்குமே இன்னைக்கு கார்பைட் தான். இன்னைக்கு ஒரு வாழைப்பழத்தை நீங்க ரியலா வாங்கி சாப்பிட முடியுதா கிடையாது. சோ அந்த அளவு என்ன நடக்குதுன்னா எங்களோட சொசைட்டி ஆரோக்கியத்தின் அடிமட்டத்துக்கு போய் கொண்டிருக்காங்க. சோ ஒரு அபெக்ஸோரா கம்பெனில ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டரா என்னோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் ஹாஸ்பிட்டல்ல கிளினிக் ஃபைலோட நிக்க கூடாது.
சோ கிளினிக் ஃபைலோட நின்னாங்கன்னு சொன்னாக்கா அடுத்த ஜெனரேஷன் இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட பரம்பரை வந்து எங்களோட அம்மம்மா தாத்தாக்கெல்லாம் 20 பிள்ளைகள், 25 பிள்ளைகள், அந்த மாதிரி 19 பிள்ளைகள். எங்கட அம்மம்மாவுக்கு 11 பேர். சோ இப்படியெல்லாம் இருந்த எங்களோட சொசைட்டி இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை எடுக்கிறதுக்கு எத்தனை கிளினிக்ல ஏறி இறங்குறாங்கன்னு தெரியுமா? சரீரத்துல ஹோமோன்ஸ் சேஞ்சஸ் தான் இதுக்கு எல்லாம் காரணம். இந்த ஹோமோன்ஸ் சேஞ்சதுக்கு காரணம் வந்து எங்களோட பழக்க வழக்கம், எங்களோட உணவு சிஸ்டம், எங்களோட உடல் எல்லாமே நாங்க வந்து மாத்திக்கிட்டோம். சோ இந்த நாள் எங்களுடைய உடல் என்ன செய்யுது, அதிகப்படி ஹீட் ஃபார்ம் ஆகும்போது உண்மைக்கு ஒரு லேடிஸ்க்கு வந்து கன்சீவ் வர முடியாது, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரீசன். இன்னைக்கு வந்து 175% குழந்தை இல்லாத பிரச்சனை, 190% நம்ம நாட்டுல மட்டும்தான் டயபெட்டிக் பிரச்சனை. கிட்னி பேஷண்ட் நம்ம நாட்டுல தான் அதிகம். கேன்சர் பேஷண்ட் போய் பாருங்க மாரகமையில, மெகியோடுன்னு தனியா போட்டு வச்சிருக்காங்க எங்க மார்கமையில எல்லாம். என் அக்கா லியூகேமியா, நான் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் நிறைய விசிட் பண்ணிருக்கேன். அதனாலேயே எனக்கு முடிஞ்ச அளவு எங்கட அக்கா லைஃபை என்னால சேவ் பண்ண முடியல. அப்ப எனக்கு எபெக்ஸோரா தெரியாது. ஆஃப்டர் எங்கட அக்காட பாஸ்ட் எனக்கு 1 இயருக்கு பிறகுதான் எனக்கு எபெக்ஸோரா கம்பெனி தெரியும். சோ நாங்க 1 இயர் அண்ட் இதுக்கு உள்ள நியூட்ராசூட்டிக்கல் கம்பெனில தான் எனக்கு நியூட்ராசூட்டிக்கல்னா என்னன்னு தெரியும், ஃபுட் சப்ளிமெண்ட்னா என்னன்னு தெரியும். சோ எனக்கு தெரிஞ்சனால தான் இன்னைக்கு என்னோட குடும்பத்தை ஆரோக்கியமா பாதுகாக்க முடியுது. சோ இதே விஷயத்தை எங்களோட சொசைட்டிக்கு கொண்டு போகணும். எங்களோட நோக்கம் பணம் சம்பாதிப்பது அல்ல. எங்களோட நோக்கம் எங்களோட சமுதாயத்தை வளப்படுத்துறது, ஆரோக்கியமா வளப்படுத்துறது. சோ எங்களோட சமுதாயத்தை ஆரோக்கியமா வளப்படுத்துறது மூலமா எங்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி தராங்க. சோ அது எங்களோட வாழ்வாதாரத்தையும் வளப்படுத்துது. சோ எங்களோட வாழ்வாதாரம் மாத்திரம் கிடையாது, எங்களை நம்பி வர எல்லாரோட வாழ்வாதாரத்தையும் பயன்படுத்தக்கூடியமா இருக்கு. நார்மலா எங்களோட நம்ம கம்பெனி ப்ராடக்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே நார்மலா தெரியும். இங்கிடிமாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரீரத்துல உள்ள அனைத்து நச்சு கழிவுகளையும் ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. சோ இன்னைக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க மட்டும் சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காத்து. இன்னைக்கு ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் கையிலயும் வெஹிக்கிள் இருக்கு. ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு இருக்கா? குளிர்சாதன பெட்டி இல்ல. எங்களோட எங்களோட சூழலை நாங்க தான் மாசுபடுத்துறோம். அன்னைக்கு நடைப்பயணம் போன எங்களோட பரம்பரையினர் இன்னைக்கு நாங்க வீட்டை விட்டு கிளம்பினாவே ஊபரோ பிக்மியோ போடக்கூடிய சூழ்நிலையில வாழ்றோம். சோ இன்னைக்கு நாங்க ஒரு ½ யாராவது இப்ப இன்னைக்கு மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்க யாராவது கூட நான் ஈவினிங் அண்ட் மார்னிங் என்னோட உடலை பராமரிச்சுக்க எக்ஸசைஸ் செய்யறேன்னு பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. கொஸ்டின் மார்க். ஏன்னா பிஸி, எல்லாரும் பிஸி. ஆனா பிஸிங்கிற பேர்ல எங்களோட உடலை நாங்க பராமரிக்கிறது கிடையாது. எங்களோட உடலை வந்து சரியான விதத்துல வந்து நாங்க கேர் பண்ணிக்கிறது இல்லாதனால எங்களுக்கு ஒரு காலகட்டம் நோய் வருது. சோ இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சாப்பிடுற சாப்பாடுகளோட நச்சுல இருந்து, குடிக்கிற தண்ணியில இருந்து, இன்னைக்கு கூல்ட்ரிங்க் போத்தல இருந்து நீங்க எடுக்கிற அவ்வளவு கூல்ட்ரிங்க்லயும் அடைக்கப்பட்ட வாயு என்னன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான். கார்பனீராக்சைடு தான் அதுல எல்லாத்துலயும் இருக்கு. கார்பனீராக்சைடு தான் அதுல எல்லாத்துலயும் இருக்கு. அந்த கார்பனீராக்சைடு என்ன சொல்லுங்க, நாங்க வெளிவிட சுவாசம், நாங்க அதை ஏன் குடிக்கணும்னு கேளுங்க. எங்க சொசைட்டிக்கு எங்களோட குழந்தைங்களுக்கு தெரியாதனால நாங்களும் வாங்கி கொடுக்குறோம். இது தெரிஞ்சா அவங்க மூலமா ஒரு 10 பேருக்கு நீங்க சொல்ல போறீங்க, அவங்க மூலமா ஒரு 10 பேருக்கு சொல்ல போறாங்க. சோ இதுதான் கம்பெனி ப்ராடக்ட், இதுதான் நம்மளோட சிஸ்டமும் கூட. வருமானத்துக்கும் இதுதான் வழி, ஆரோக்கியத்துக்கும் இதுதான் வழி. என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டு முயற்சி. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சொசைட்டியோட ஷேர் பண்ணிக்கிறீங்க. சோ அவங்களையும் ஆரோக்கியமான ஒரு உணவு திட்டத்துக்கு கொண்டு வர்றது மூலமா எங்களுக்கு ஒரு வருமானம் வருது. சரீரத்தில் உள்ள அனைத்து நச்சு கழிவுகளையும் ரெடியூஸ் பண்ணக்கூடிய வேலையை வந்து எங்களோட இங்கினிமா செய்து. இங்கினிமாவுல பாத்தீங்கன்னு சொன்னாக்க நார்மலா வந்து தேத்தான் விதை பால்மா, மில்க் பவுடர், சுகர் அண்ட் நமக்கு வந்து காஃபி பவுடரும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் நாங்க வந்து நெஸ்கஃபே குடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபீலா இருக்கும். ரெகுலரா நீங்க பாவு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே அது வந்து அதோட டேஸ்ட் பிடிக்கும். நல்ல விஷயம், கொஞ்சம் கசக்கும். ஆனா அது லைஃபுக்கு பழகிட்டோம்னு சொன்னா அது வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு எங்களை இட்டு செல்லும். அந்த மாதிரி இங்கினியும் மில்க்ல இல்லாத பெனிஃபிட் கிடையாது. இன்னைக்கு சிறுநீரக பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா விதமும் டயபெட்டிக் பேஷண்டா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு கூட நீங்க வந்து கொடுத்துட்டு வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு கப் இதை உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட குழந்தை அன்றாடம் சாப்பிடுற அந்த கெமிக்கல் பேஸ்மெண்ட்ல பேக்கெட்ஸ் ஐட்டம் வாங்கி கொடுக்குறீங்க, டிபிட்டிவ் வாங்கி கொடுக்குறீங்க, எவ்வளவோ என்ன பண்றீங்க. குழந்தைங்களை போனோன்னு இன்னைக்கெல்லாம் நான் குழந்தைய எடுக்க ஸ்கூல் போற டைம்ல பார்த்தா ஸ்கூல்ல இருந்து கிளம்புற மதர்ஸ் எல்லாமே அங்க உள்ள பேக்கரி ஷாப்ல போயிட்டு குழந்தைங்க கேட்கறத வாங்கி கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி எத்தனை காலம் எங்களோட குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக நாங்க கெமிக்கல் நாங்களே தெரிஞ்சு எங்களோட குழந்தைங்களுக்கு விஷத்தை தான் கொடுக்குறோம். யாரும் தப்பா எடுத்துக்காங்க, அதுதான் உண்மை. எங்களுக்கு தெரியாதனால எங்க குழந்தைங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், அவங்கள்ட்ட
டேஸ்ட்டுக்காக இது வேணும் அது வேணும் அம்மா இது வேணும் எதையும் பாக்குறது கிடையாது, விலைய பாக்குறது கிடையாது, அதுல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு கிடையாது, அதனால குழந்தைக்கு என்ன நியூட்ரிஜன் கிடைக்குது எதையுமே பாக்குறது கிடையாது. ஆனா குழந்தை சந்தோஷமா இருக்கணும். குழந்தை சந்தோஷமா இருக்கணும்னா அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு முறையை நீங்க பழக்கப்படுத்துங்க. சோ அதுக்கு வண்டர்ஃபுல் வே, ஒரு நாளைக்கு ஒரு வீதம் குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு இங்கினிமேல் கொடுக்கறது மூலமா சரீரத்தில் உள்ள அனைத்து கழிவுகளும் குழந்தைங்களுக்கு வெளியாகி கொண்டிருக்கும் போது வாழ்க்கையில அவங்க ஆரோக்கியமா வாழலாம். அதே மாதிரி அவங்களோட ட்ரீம்ஸ் நோக்கின பயணம் சரி ஃபுல்ஃபில் ஆகும். அது ஒரு காரணம். நெக்ஸ்ட், அது மாதிரி அந்த அளவு எங்களோட இங்கினிமில்க் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்பெனின்னு, நம்ம கம்பெனில இன்னொரு அமேசிங் ப்ராடக்ட் தான் நியூட்ரிஷேக். நியூட்ரிஷேக் பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னாக்க அதிகப்படியான மெக்னீசியம் நிறைந்த ஒரு உணவுனா நம்மளோட நியூட்ரிஷேக் தான். நியூட்ரிஷேக் பாத்தீங்கன்னு சொன்னாக்க வட்டக்க விதை பவுடரும் அண்ட் கொக்கோ பவுடர் அண்ட் அஸ்வகந்தா அமுக்கரா, இது 3 தான் அதோட இன்கிரீடியன்ஸ். ஸோ பாத்தீங்கன்னு சொன்னாக்க ரெகுலர் பேஸ் எனர்ஜி ஒண்ணு தேவை, சஸ்டஜன் சப்ளிமெண்ட் தான் அடிச்சிருக்கும். ஸோ நாங்க வாங்கி எவ்வளவு 4000 5000க்குலாம் வாங்கி கொடுக்குறோம். ஆனா அதை ஸ்டோர் பண்ண அந்த மாவுக்கு பதப்படுத்துற, நான் குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்ட் சொல்லல, இன்னைக்கு நாங்க மார்க்கெட்ல பயன்படுத்துற அனைத்து பால்மா பேக்கெட்களையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க உண்மைக்குமே வந்து அதோட நான் ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் சொன்னது, ரசாயன கலவைகள் கலக்கப்படாத உணவுகள் எங்களோட சமுதாயம் சாப்பிடல. நாங்க சாப்பிடுற சின்ன ஒரு டொஃபியா இருந்தாலும் ரசாயன கலவைகள் கலக்கப்படுது. காரணம் அதன சுவையை அதிகரிக்க, அதனோட கால எல்லைகளை வந்து அதை பதப்படுத்தி வச்சுக்கொள்ள, பாதுகாத்து கொள்ள எல்லாத்துக்கும். சோ இன்னைக்கு ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி 24 ஹவர்ஸ் 24 மணித்தியாலும் எங்களால வச்சிருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பக்கெட்டில் அடைக்கப்பட்ட பால் மாக்களை வருட கணக்கா ஸ்டோர் பண்ணி நாங்க சாப்பிடுறோம் தானே. யாராவது ஒருத்தர் இதுல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு 11 வருஷம் அனைத்து விதமான தர சான்றிதழ்களும் பெற்ற எங்களோட கம்பெனி ப்ராடக்ட கொண்டு போயிட்டு நம்ம கொஞ்சம் மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதை யூஸ் பண்ண வச்சுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்களே ஆர்டருக்கு கால் பண்ணுவாங்க. அந்த அளவு அமேசிங் ப்ராடக்ட். அது மாதிரி நியூட்ரிஷேக் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சிங்க் இருக்கு. மெக்னீசியம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எங்களோட ஹார்ட் பம்பிங்க்கு தேவையான நியூட்ரிஜன் இருக்கு. பைபாஸ் கிரௌடுக்கு கொடுக்கலாம், வயதானவங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தைக்கு ஃபீட் பண்ற தாய்மார் குடிக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி சிறியவர் இருந்து முதியவர் வரை அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நியூட்ரிஷேக். இது லைக் மைலோ மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட் எல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைங்களுக்கும் நாங்களும் பயன்படுத்துறதுனால இதோட டேஸ்ட் தெரியுது, இதோட உபயோகம் எனக்கு தெரியுது, இதோட பெனிஃபிட் எனக்கு தெரியுது. சோ நம்ம கம்பெனி ப்ராடக்ட் பொறுத்தவரை யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட் தான். நெக்ஸ்ட், அந்த மாதிரி அருமையான முறையில ஃபைபர்ல இருந்து சிங்க்ல இருந்து எல்லாமே அடங்கப்பட்டதுதான் நம்மளோட நியூட்ரிஷேக் மீல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னாக்க நம்மளோட சீனி கோயிலும் இதுலயே அடங்கக்கூடியதா தான் இருக்கு. சீனி கோயிலும் வட்டக்கா விதையில செய்யற ஆயில் ஒன்றுதான். ஸோ அது பாத்தீங்கன்னு சொன்னாக்க அமேசிங்கான, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா வந்து எங்களுக்கு வந்து நேச்சுரலா பிரைட்னிங் ஆகணும்னா நீங்க சீனி கோயில், தைராய்டு ப்ராப்ளம் இப்படி உள்ளவங்க எடுத்துக்கலாம். அதே பம்கின் சீட்ல செய்யற சப்ளிமெண்ட்டும் எங்கள்கிட்ட இருக்கு. சோட்டன் ஸ்வீட்டா சொல்றேன். ஸ்பிருலினா ஸ்பிருலினா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கடற்பாசின்னு சொல்லுவோம். கடற்பாசி அப்படின்னு சொன்னா கேஸ் உள்ளவங்க, விஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க, இதுல இல்லாத நியூட்ரிஜன் கிடையாது. நைட் நேரம் நீங்க 4 ஸ்பிருலினா போட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு தேவையான நைட் நேரத்துக்கு டின்னர்ல நீங்க எடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து வந்து உங்களுக்கு நிறைவு செய்யப்படும். 4 ஸ்பிருலினா. அதிக வெயிட் உள்ளவங்க இருப்பாங்க, வெயிட் லாஸ் பண்ணிக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே டயர்ட் ஆயிட்டு நைட் நேரம் தான் சாப்பிடுறது அதிகம். சோ அப்படிப்பட்டவங்க நான் டயட்ல இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க தாராளமா நைட்டுக்கு ஒரு 4 ஸ்பிருலினா எடுத்துட்டு படுக்க சொல்லுங்க, 4 ஒரு 6 எடுத்துட்டு படுக்க சொல்லுங்க. அமேசிங்கான அவங்களோட நியூட்ரிஜன் சரியான முறையில கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்க விஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உள்ளவங்க, அலர்ஜி உள்ளவங்க, ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்க, அது மாதிரி தவிர்க்க முடியாத அளவுல சொரியாசிஸ் கூட மெடிசின் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெவல்ல உள்ள அலர்ஜி ப்ராப்ளத்துல இருந்து அனைத்துக்குமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் நம்மளோட ஸ்பிருலினா. அடுத்தது கனோட்ரோமா. கனோட்ரோமா சைனீஸ் அதிகமா சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. எங்க மக்கள் வந்து அதிகமா அவாய்ட் பண்ற உணவுனா கனோட்ரோமான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து மேலைத்தேயர்கள் வந்து அதிகப்படியான ஊட்டச்சத்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. நம்ம நாடுகள்ல இப்பதான் நாங்க அறிமுகப்படுத்தி கொண்டு வரோம். இன்னைக்கு நாசாக்கு போறவங்க கூட ஸ்பிருலினா 2 எடுத்துட்டு போறாங்க. எதுக்கு கேட்டா தேவையான ஊட்டச்சத்து சப்ளிமெண்ட் இதுல இருக்கு, அதனால வேண்டி. சோ கனோட்ரோமாவும் அதே மாதிரிதான். இன்னைக்கு கேன்சர் செல்ல இருந்து உங்களோட தோல் பாவனையில இருந்து அனைத்துக்குமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட். வித்தானியாங்கிறது அமுக்கரா. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் இருக்கு, தூக்கம் இல்ல, டயபெட்டிக் பேஷண்டா இருக்கட்டும், மனசோர்வுல இருந்து அனைத்து விதமான இதுகளுக்குமே வந்து எங்களுக்கு வித்தானியா சப்ளிமெண்ட் வந்து மிகவும் மிகவும் உறுதுணையா அமையுது. அடுத்தபடி பாத்தீங்கன்னு சொன்னா பார்க்க மொரிங்கா.
உலகத்திலேயே அதிகப்படி அயன், உலகத்துல அதிகப்படி கால்சியம் உள்ள ஒரே ஒரு கீரைனா அது முருங்கைக்கீரை தான். சோ முருங்கைக்கீரையை டெய்லி நீங்க உணவுல சாப்பிட்டுட்டு வரும்போது லேடிஸை பொறுத்தவரை லேடிஸ் ஆர் ஜென்ட்ஸ், லேடிஸை பொறுத்தவரை அதிகம் ஆஃப்டர் 30 எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் டிஃபிஷியன்சி வரும். காரணம் நாங்க குழந்தை பேரு பெற்றுக்கிறோம், அது மாதிரி குழந்தைகளுக்கு ஃபீட் பண்றோம், அது மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுறது, வீட்டு வேலைகள், வீட்டு வேலைப்பளு, குழந்தைகளோட இது எல்லாமே வந்து லேடிஸை வந்து தூக்கம் இல்லாது இது எல்லாத்தையுமே லேடிஸை வந்து மிகவுமே பாதிக்குது. ஸோ அப்படிப்பட்ட லேடிஸ் நாங்க எங்களுக்கு ஹேர் ஃபால் வருதா, ரைட், எங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி இருக்கா, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கா, டெய்லி பேஸ் ஒரு 2 முருங்கை கேப்சூல் மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுத்துட்டு வரும்போது எங்களோட ஆரோக்கியத்தை வந்து நார்மலா நாங்க வந்து பராமரிச்சுட்டு வரலாம். ஊட்டச்சத்துங்கிறது நோயாளிக்கு கிடையாது. ஊட்டச்சத்து அப்படிங்கிறது வந்து நோயாளியை அந்த ஊட்டச்சத்து குறைபாடுல இருந்து விடுவிப்பதன் மூலமா அவங்கள ஆரோக்கியப்படுத்துறோம். ஆரோக்கியமானவங்க ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்தும் போது நாங்க மேலும் ஆரோக்கியமா எங்களோட வேலைகளை இன்னும் எனர்ஜியா எங்களோட ட்ரீம்ஸை நோக்கின பயணத்தை வந்து வேகமா செயல்படுத்த முடியும். நெக்ஸ்ட், சோ அடுத்தபடி பாத்தீங்கன்னா மை டர்மரிக். இன்னைக்கு நாங்க பயன்படுத்துற மஞ்சள் மஞ்சளான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. மஞ்சள்ல வந்து பல கலப்படங்கள் இருக்கு. கடலைமா போடுறாங்க, கோதுமை போடுறாங்க, கலரிங் போடுறாங்க, இது எல்லாமே பாக்குது. ஆனா எங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எபெக்ஸோரா ப்ராடக்ட் ஸ்பெஷல் இப்ப சொல்றோம் கேட்கோங்க, அதோட நிறம், தன்மை, சுவை மாறாம அப்படியே நாங்க வந்து அதோட இன்கிரீடியன்ஸை பேஸ் பண்ணி நாங்க என்ன செய்யறோம்னா கேப்சூல் ஃபார்மட்ல கொடுப்போம். சோ மஞ்சள்ல வந்து கற்குமிங்கிற இன்கிரீடியன்ஸ் எங்களுக்கு தேவை. லேடிஸ்க்கெல்லாம் யூட்டஸ் ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்ப அந்த இன்கிரீடியன்ஸ் தேவைப்படுறதுதான். மஞ்சள்ல கற்குமிங்கிற இன்கிரீடியன்ஸ் எந்த அளவு தேவையோ அதை கேப்சூல் ஃபார்மட்ல கொடுக்குறோம். சோ அதை பதப்படுத்துற விதமுமே வந்து நாங்க வந்து அதோட தன்மை, நிறம், சுவை எதுவுமே மாறாம எங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படியே கொடுக்கறதுனால தான் எங்க கம்பெனி ப்ராடக்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி சின்ட்ரல் ஆர்த்தியாஸ்டிக் பாத்தீங்கன்னா சின்ன வல்லார முன்ன ஆதியில இருந்தது, இப்ப இல்ல. இன்னைக்கு விளைநிலங்கள்லாம் பெரிய பில்டிங் போட்டு கட்டிட்டோம். இன்னைக்கு மார்க்கெட்ல போயிட்டு தேடினாலும் பெரிய வல்லார தான் இருக்கு. அதுல சரியான நியூட்ரிஜன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா சின்ன வளரையில அதிகப்படியான கால்சியம் நிறைந்த உணவோ, குழந்தைங்களுக்கு மெமரி பவருக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து உணவோ கன்சியூமர் தான் தாராளமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரியும் நீங்க குழந்தைக்கு ஃபீட் பண்றீங்களா தாராளமா எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு கேப்சூல் நீங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் கொடுத்துட்டு வரும்போது குழந்தைங்களோட ரிலாக்ஸ்ல இருந்து குழந்தைங்களோட தூக்கம், குழந்தைங்களோட அவங்களோட தேவையான ஊட்டச்சத்து, அவங்களோட மெமரி பவர் எல்லாமே வந்து சரியான முறையில பராமரிக்கப்படும். நெக்ஸ்ட், இந்த அளவுல வந்து எங்களோட கம்பெனி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா தேவையான இன்கிரீடியன்ஸை பேஸ் பண்ணி தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நட் கிராஸ், கோரைக்கிழங்கு, கோரைக்கீரை, கோரைக்கிழங்குன்னு சொல்லுவோம், கோரைப்பில், அதோட எங்களுக்கு அதிகப்படியான கான்ஸ்டிப் ப்ராப்ளம் உள்ளவங்க, உடல் வந்து அதிக சூடு உள்ளவங்க, அதே மாதிரி தேவையில்லாத வைரஸ், பாக்டீரியா பாதிக்கப்பட்டவங்க, இன்னைக்கு கொரோனாவை கூட எங்களால தடுக்க முடியும். டெய்லி பேஸ் கொரோனா வந்தாலும் எங்களுக்கு அதுல வர சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கக்கூடிய வழியில வந்து எங்களோட நட் கிராஸ் சப்ளிமெண்ட் வந்து ஒர்க் பண்ணக்கூடியது. டெய்லி பேஸ் நைட்டுக்கு ஒரு 2 கேப்சூல் எடுத்துட்டு வரும்போது சாதாரணமா எங்களோட டைஜஸ்ட் ப்ராப்ளம், எங்களோட அவுட் கோயிங், எங்களுக்கு கான்ஸ்டிப் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி வெட்டு காயங்கள், ஆற முடியாத காயங்கள் இருக்கிறவங்க, ஃபங்கல், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்க்கு, அதாவது ஓலபிள் என்டி இம்யூனிட்டி அதிகமுள்ள ஒரு சப்ளிமெண்டா நம்மளோட நட் கிராஸ் சப்ளிமெண்ட் இருக்கு. எல்லாருமே வந்து நைட்டு கொண்டு எடுத்துக்கிறது இன்னும் நல்லா. கார்லிக்னு பாத்தீங்கன்னா வெள்ளைப்பூடு தான், வெள்ளைப்பூடு சப்ளிமெண்ட். இதுவும் பாத்தீங்கன்னா பேசிக்கா எங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம், கேஸ் ப்ராப்ளம், எங்களுக்கான நிறைய சாப்பிட்டு கேஸ் ப்ராப்ளமா இருக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரி பைபாஸ் பண்ணக்கூடிய க்ரௌட் இருப்பாங்க. டெய்லி பேஸ் நீங்களே சொல்லுங்க, பூடெல்லாம் சமையல்ல அன்னைக்கு போட்டு சமைச்சு சாப்பிட்டு நாங்க தான் இன்னைக்கு சாப்பாடுல போட்டாலே அதை ஒதுக்கி சாப்பிடுறோம். கருவேப்பிள்ளையை ஒதுக்கி சாப்பிடுறோம், பூடு ஒதுக்கி சாப்பிடுறோம். சோ இத உணவை சரியா எடுத்திருந்தோம்னாவே எங்களுக்கு வந்து என்ன செய்யும், உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதெல்லாம் நாங்க இன்னைக்கு ஸ்கிப் பண்ணனால இன்னைக்கு அவங்க அதுல எடுத்துக்க முடியாத ஊட்டச்சத்தை சப்ளிமெண்டா கொடுக்குறோம். நெக்ஸ்ட், அதே மாதிரி காசினியாங்கிறது பாத்தீங்க சொன்னாக்க குரக்காட வந்து சப்ளிமெண்ட். ஸோ உடல் பருமன் அதிகமா உள்ளவங்க, அதே மாதிரி எங்களுக்கு ஃபெட் லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்க, இந்த மாதிரி எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் தான் எங்களோட காசினியா சப்ளிமெண்ட். அதிக இடை உள்ளவங்க, அதிக வெள்ளி உள்ளவங்க, அதிக தேவையில்லாத இடத்துல வந்து அதிகப்படியான கொலஸ்ட்ரால் ஃபார்மிங் இருந்து அதை கூட ரிலீஃப் பண்ணக்கூடிய வகையில ஒர்க் பண்ணக்கூடியதான் நம்மளோட காசினியா சப்ளிமெண்ட். நெக்ஸ்ட், அந்த அளவு ஒர்க் அவுட் பண்ணக்கூடியது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அமேசிங்கான எங்க கம்பெனி ப்ராடக்ட் தான் சிம்ப்ளோ ஆயில். இன்னைக்கு சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து பாடி பெயின் இல்லாதவங்க இருக்காங்களான்னு கேட்டா கொஸ்டின் மார்க். கேட்டா என் குழந்தைக்கு கூட அம்மா எனக்கு லெக் பெயினா இருக்கு, ஏன் ஸ்கூல்ல கொஞ்ச நேரம் ஓடினது,
பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் வரக்கூடிய எல்லா ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கும் பூம்பு தெல்லோட இன்னைக்கு 100 வகை ஆயில்களோட உள்ளடக்கம் தான் எங்களோட சிம்ப்ளோ ஆயில். அமேசிங்கான ரிசல்ட். இன்னைக்கு என்ன பொறுத்தவரை வீட்டுக்கு இருக்க வேண்டிய நம்மளோட எபிக்ஸோரா ப்ராடக்ட்னா நான் கண்டிப்பா வந்து இங்கினிமேல் சிம்ப்ளோ ஆயில், ரிசீவ் ஆயில், ஒன்தெரா சோப் அண்ட் நியூட்ரிஷேக்கையும் அதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த அளவு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ப்ளோ ஆயில் வந்து பெயின் உள்ள எல்லா இடத்துக்கும் ஆத்தரைட்டிஸ் ஃபோம் பண்ணாம உங்களை பாதுகாக்கக்கூடிய அளவு எங்களோட சிம்ப்ளோ ஆயில் ஒர்க் அவுட் பண்ணும். லைட் மைல்ட் சூடோட பெர்டிகுலர் பிளேஸ் வீக்கம் உள்ள இடமோ வலி உள்ள இடத்தையும் நீங்க லைட் ஒத்தடம் கொடுத்துட்டு சிம்ப்ளோ ஆயில் பூசும் போது டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு உடல்ல உள்ள வலிகள் வந்து தனியும். ஆத்தரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு ஆத்தரைட்டிஸ் பெயின் குறையும். வெரிகோஸ்ல உள்ள பெயினுக்கு கூட நாங்க வந்து சிம்ப்ளோ கொடுக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் நாங்க பாக்குறது வந்து ரிசிவல். ரிசிவல்ட இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெர்ஜின் கோகோனட், கனோட்ரோமா, நட் கிராஸ். ஆல்ரெடி கனோட்ரோமா நட் கிராஸ் வந்து எங்களுக்கு ஓவர் ஆன்டி இம்யூனிட்டி அதிகமானது. அதே மாதிரி கனோட்ரோமா டெட் செல்ஸ் ரிலீஃப் பண்ணக்கூடியது. நிறைய விஷயம் நாங்க பார்த்தாச்சு. சோ இதுல ரிசிவ் ஆயில் வெர்ஜின் கோகோனட், கேரளா லேடிஸ் தான் ரொம்ப அழகா இருப்பாங்க. யூஸ் பண்றதே கோகோனட் தான், கோகோனட் ஆயில் தான். சோ அந்த அளவு அவங்களோட ஹேர்வெல்லாம் பாத்தீங்கன்னா நீக்கி கீழே தான் இருக்கும், ஒன்னும் கிடையாது. அவங்களோட பராமரிப்பு இயற்கையான அந்த கோகோனட் தான். அந்த வெர்ஜின் கோகோனட்டை எக்ஸ்ட்ராவா நம்ம கம்பெனி வந்து கனோட்ரோமாவையும் நட் கிராஸ் பவுடரையும் போடுறது மூலமா எங்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட் தராங்க. மல்டி பர்பஸ் ஆயில். ஒரு 1570 ரூபாயில இவ்வளவு விஷயம் பண்ண முடியுமா? எங்களோட கால் பாதத்துல இருந்து அதாவது உச்சம் தலை மட்டும் உள்ள சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வா அமையக்கூடிய ஒரே ப்ராடக்ட்னா எங்களோட ரிசிவ் ஆயில். இன்னைக்கு ரிசிவ் ஆயில் வாங்காத வீடு, ஆயில் யூஸ் பண்ணாத வீடுகள் இருக்கா? அது அமேசிங்கான நெச்சுரல் எங்களுக்கு ஒரு ஆயில் கிடைக்குதுன்னு சொன்னாக்க அதை ப்ரமோட் பண்றது மூலமா எங்களோட இயற்கையான ஆரோக்கியத்தையும் எங்களோட வருமானத்தையும் கூட்டிக் கொள்ளலாம். சோ இன்னைக்கு ரிசிவ் இல்ல, ரிசிவ் வந்து அமேசிங்கான ரிசல்ட். பல்வலிக்கா இருக்கட்டும், உங்களுக்கு ஏற்படுற எந்த இடத்துல ஸ்கார் மார்க் இருக்கும், ஸ்ட்ரெச் மார்க்கா இருக்கட்டும். ஆஃப்டர் டெலிவரி லேடிஸ் ஃபீல் பண்றதே ஸ்ட்ரெச் மார்க் வந்துருச்சு. ஸ்ட்ரெச் மார்க்ங்கிறது என்ன பொறுத்தவரை அது தாய்மையின் அடையாளம். நான் அதை வேண்டான்னு சொல்ல மாட்டேன். சோ அது விருப்பப்படாத க்ரௌடுக்கு நீங்க கண்டிப்பா வந்து ரிசிவ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிஃபோர் யூஸ் ஒவ்வொரு முறையும் ரிசிவ் ஆயில் நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ண சொல்லுங்க. என்னோட ஃபேஸ் சரியான குழி உள்ள ஃபேஸ், அதாவது பிம்பிள் வந்து எனக்கு சரியான ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பள்ளமா இருக்கும். ஆனா என்ன பொறுத்தவரை இன்னைக்கு ரிசிவ் ஆயில் மாத்திரம் தான் நான் யூஸ் பண்றது. இன்னைக்கு என்னோட முகம் பிரைட்னஸா இருக்குது. எனக்கு இப்பவும் பிம்பிள் வராம இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட ரிசிவ் ஆயில் தான். இந்த குழந்தைகள்னால இப்ப கொஞ்சம் பராமரிப்பு குறைவா இருக்கு. ஆனா இன்னைக்கும் அமேசிங்கான ரிசல்ட் இருக்கு. எந்த இடத்துல உங்களுக்கு கண் கருவளையமா இருக்கட்டும், ஹேர் ஃபால் உள்ளவங்களுக்கு வந்து உடனே போட்டு மசாஜ் பண்ண சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸுக்கு ரிசிவ் ஆயில்ல வந்து நார்மலா ஸ்கேல்புக்கு படுற மாதிரி அப்ளை பண்ணி அடி நுனி முடிக்கும் அப்ளை பண்ண சொல்லுங்க. ஆஃப்டர் ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு லூஸ் ஹேர் இருக்கும், நாங்க ஒயில கொண்டு போய் கொடுத்துட்டு நல்லா போட்டு இன்னைக்கு எங்களுக்கு ஹேர் ஃபால்ட் எல்லாம் நின்றுடணும்னு ரொம்ப ரப் பண்ணாங்களா இருந்தா ரொம்ப மசாஜ் பண்ணும்போது அது என்ன நடக்கும்னு சொன்னாக்க ஆல்ரெடி ஹேர் ஃபால் இன்னும் கொட்ட ஆரம்பிக்கும். அப்ப ரீசனா சொல்லிடுவாங்க இந்த ஆயில்னாலதான். சோ அதனால 2 வீக்ஸ்க்கு நார்மலா அப்ளை பண்ணிட்டு ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் லூஸ் ஹேர்லாம் ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஜென்ரல் மசாஜோட டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு வர சொல்லுங்க. அமேசிங் ரிசல்ட். பல்வலி உள்ளவங்களுக்கு பல்லுல பொட்டுல டிப் பண்ணிட்டு ஒரு 1 hour வைக்க சொல்லுங்க. அதே மாதிரி பிரஷ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஒரு 2 drop ரிசி ஆயில் போட்டு பிரஷ் பண்ண சொல்லுங்க. அவ்வளோ ஒரு வாசனையாகவும் இருக்கும். எங்களோட பல் சுத்தை அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கிருமி தொற்றுல இருந்து பல்ல வந்து பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கும். காயம் உள்ள இடத்துல கூட ரிசி ஆயில் போட்டு நீங்க கட்டும்போது உங்களுக்கு வந்து காயம் இருந்த தடம் தெரியாம போகக்கூடிய அளவோ, ஏன்னா அதுல நட் கிராஸ் பவுடர் இருக்கனால, நட் கிராஸ் எக்ஸ்ட்ரா இருக்கனால உங்களுக்கு காயங்கள் கூட சீக்கிரமா ஆறக்கூடிய வழிகள் இருக்கு. வெரிகோஸ் பெயினுக்கு கீழ இருந்து மேலா கால்ல வந்து சுடுதண்ணி ஒத்திடும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஆயில் அப்ளை பண்ணி இங்கிடி மாவு குடிக்கும் போது உங்களுக்கு வித்தின் 2 மந்த்ல வெரிகோஸ் பெயின்ல இருந்து ரிலீஃப் வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ மேக்சிமம் வந்து எங்களுக்கு நார்மலா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமேசிங் ரிசல்ட் உள்ள ரிஸ் ஆயில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்தெரா சோப், ஒன்தெரா சோப்பும் அதே மாதிரி தான் அமேசிங் ரிசல்ட். ஒன்தெரா சோப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பப்பாளி சாறுன்ற எக்ஸ்ட்ரேட் இருக்கு. அது
பவர்னு சொல்லுவோம், அதுல எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. அது மாதிரி அவகாடோ இருக்கு, கிளிசரின் இருக்கு. உங்களோட சருமமா எங்களோட டெலினிமேஸ் அழகான விளக்கங்கள் அதுக்கு கொடுப்பாங்க. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இன்னைக்கு பாடியில உள்ள சரீரத்துல சோப் எலர்ஜி உள்ளவங்க நீங்க அவந்தரா சோப் யூஸ் பண்ணலாம். பிம்பிள் உள்ளவங்க அவந்தரா சோப் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பாடியில வந்து எல்லா இடமும் பிளக்கா இருக்கு, அண்டர் ஆர்ம் பிளக்கா இருக்கு, க்ரோயிங் சைட் பிளக்கா இருக்கு, இவங்க எல்லாருமே வந்து நீங்க தாராளமா ஒந்தரா சோப் அண்ட் ரிசுவல் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்க எங்களோட ஒந்தரா சோப் வந்து அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு பாடியில எந்த இடத்துல எலர்ஜி இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ் வேணும், நைட்டுக்கு நான் தூங்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா ஒந்தரா சோப் மூலமா நீங்க குளிக்கலாம். அந்த அளவு அமேசிங் ரிசல்ட் இருக்கு. நெக்ஸ்ட், ஸோ அடுத்தபடி பாத்தீங்கன்னு சொன்னாக்க எங்களோட கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 0% கெமிக்கல் ப்ராடக்ட்னு எதுவுமே கிடையாது. என்ன காஸ்மெட்டிக் ஐட்டம் கிடையாது. ப்ளீச்சிங் எடிட் பண்ணதும் இன்னைக்கு அதிகப்படியான நுரை வரக்கூடிய ஷாம்பூக்களையும் தான் நாங்க மார்க்கெட்ல வாங்கி பயன்படுத்துறோம். ஸோ அதனால என்ன யூசேஜ்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு காலகட்டம் கெமிக்கல் பேஸ்மெண்ட் எங்களோட ஸ்கெல்புக்கு போக போக நேச்சுரலா இருந்த எங்களோட ஈரப்பதன முடியில இருந்து இல்லாம ஆக்கும். அதுக்கப்புறம் எங்களோட முடி ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் இயற்கையான அந்த முடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு ட்ரை ஆகி ஹேர் ஃபால், இன்னைக்கு முடி பராமரிப்பு எங்களோட உடல்ல இல்லாம போயிரும். அந்த மாதிரி அமேசிங்கான ப்ராடக்ட்ஸ் நிறைஞ்சதுதான். அது மாதிரி எங்களோட கம்பெனி ப்ராடக்ட பாத்தீங்கன்னு சொன்னாக்க அதிமதுரத்தால செய்த ஃபேஸ் கிரீம் இருக்கு, பாடி லோஷன் இருக்கு. இது எல்லாமே மோர் தென் வந்து 40க்கு மேற்பட்ட எங்களோட காஸ்மெட்டிக் ஐட்டம் அண்ட் ஃபுட் சப்ளிமெண்ட் கொண்டதுதான். ஆரோக்கியமான மக்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம கம்பெனி இன்னைக்கு மக்கள் மத்தியில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதை எப்படி நாங்க பண்ணிக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னாக்க நீங்க கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகும்போது ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். எந்த ஒரு பிசினஸ்லயுமே வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆனா எங்களோட எபிக்ஸோட கம்பெனில நீங்க ரெஜிஸ்டர் ஆக தேவையான ஒரே விஷயம் உங்களோட நேஷனல் ஐடென்டி கார்டு மட்டும்தான். நேஷனல் ஐடென்டி கார்டை கொடுக்கறது மூலமா நீங்க கம்பெனில வந்து டிரெக்ட் டீலரா வந்து நீங்க டிரெக்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து ரெஜிஸ்டர் ஆறீங்க. ரெஜிஸ்டர் ஆன உடனே உங்களுக்கான 94 ஆரம்பிக்கிற கோட்ல வந்து உங்களுக்கு 7 நம்பரை கொண்டு உங்களுக்கான ஐடி கோட் ஒன்று கம்பெனியால இஷ்யூ பண்ணுவாங்க. அதுதான் எபெக்ஸோரா டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற உங்களோட அடையாளம். ஸோ அதை வந்து நீங்க ஒன் மொபைல்ல வந்து கூகுள்ல போயிட்டு உங்களுக்கு எபெக்ஸோரா லாகின்ல போயிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ஐடி கார்டுல 8 நம்பர்ஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டா வழங்கப்படும். அது மூலமா உங்களோட சைடை நீங்க ஓபன் பண்ணி நீங்க வந்து உங்களோட பிசினஸ் லெவல கொண்டு போகலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனில பாத்தீங்கன்னு சொன்னாக்க நோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பிசினஸும் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சாதாரண ஒரு சில்லறை கடை போட கூட நாங்க மேக்சிமம் இன்னைக்கு கால சூழ்நிலையில சாதாரணமா ஒரு 10 லட்சம் சரி இன்வெஸ்ட் பண்ணணும். சின்ன ஒரு க்ரோசரி ஷாப் வீட்டோட போடுறதா இருந்தாலும். ஸோ இன்னைக்கு 0% இன்வெஸ்ட்மெண்டோட உங்களுக்கு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனோட எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் எல்லா தரமான ப்ராடக்டையும் அது மாதிரி தரமான சான்றிதழ்களையும் தரமான ப்ராடக்டையும் இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அளவுல ஃபிளெக்சிபிள் கம்பெனி ஒன்று அமைச்சு கொடுத்து ஸோ எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ப்ராடக்ட் நெலோஜையும் எவ்ரி மந்த் எவ்ரி சாட்டர்டே நம்ம கம்பெனில கொடுத்து உங்களுக்கான ஒரு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்மளோட எபிக்ஸோரா கம்பெனி. ஸோ அந்த கம்பெனில நீங்க ரெஜிஸ்டர் ஆயினதுக்கு அப்புறம் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஆஃப்டர் தட் நீங்க எடுக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு ரிட்டெயில் இன்கம்னு ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த ரிட்டெயில் இன்கம் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாக்க ரிட்டெயில் இன்கம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்விஸ் இருக்கு. அந்த ஆர்விஸ் தான் எங்களோட அன்லிமிட்டெட் இன்கம்க்கு கூட்டிட்டு போறது. அதுதான் எங்களோட டீம் ஒர்க் மூலமா எங்களை அன்லிமிட்டெட் இன்கம்க்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு பிளானிங் தான் எங்களோட ஆர்வி பிளான். ஸோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க நீங்க பிரைஸ் வந்து சாதாரண இங்கினி மில்க் இதுல பழைய பிரைஸ் போட்டிருக்கு. நியூ பிரைஸ் பாத்தீங்கன்னா 2950 ரூபா இங்கினி மில்க் கொண்டு. ஸோ அதை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது மூலமா உங்களுக்கு கம்பெனி கொடுக்குற டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா ரிட்டெயில் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 360 ரூபா. நீங்க விற்பனை உங்களுக்கு கிடைக்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2590 ரூபா. நீங்க விற்பனை செய்யறது 2950. ஸோ ஒரு ப்ராடக்ட்ல உங்களுக்கு கிடைக்கிற மார்ஜின் வந்து ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கினி மில்க்ல வந்து 360 ரூபா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ ஒரு 10 இங்கினி மில்க் விற்கும் போது உங்களுக்கு 3600 ரூபா பெனிஃபிட் கிடைக்குது. நெக்ஸ்ட், ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் ஆன உடனே கம்பெனி என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 7 ஷாப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அது பாத்தீங்கன்னா admin 1A 2B 3A 4A 5B 6B.
சோ இந்த 7 ஹெட்ஸையும் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஃபர்ஸ்டா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ அந்த பாயிண்ட்ஸ் படி நாங்க இந்த 7 ஹெட்ஸையும் வந்து நாங்க என்ன பண்ணணும்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா எங்களோட கீழே டீம் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட பாயிண்ட்ஸ், அதாவது என்னோட 100வது ஆளா ஒருத்தர் ஜாயின் பண்ணா கூட அவர் பர்ச்சேஸ் பண்ற ஒரு ஆர்வி கூட என்னோட இன்கம்ல வந்து நிக்கும். சோ அந்த அளவு ஜெனுவின் எங்களோட கம்பெனி பிசினஸ். சோ அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா இந்த 7 ஹெட்ஸையும் நாங்க வந்து 250 ஆர்வி படி 7ஐயும் கவர் பண்ணி முடிக்கணும். சோ ஒரு ஹெட்டை கவர் பண்றதுக்கு உங்களுக்கு சாதாரணமா ஒரு 31,000 சேல்ஸ் வரும். 36,000 சேல்ஸ் பண்ணும்போது நீங்க ஒரு 250 ஆர்வியை கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. சோ இந்த 31,000 படி நீங்க இந்த 7 ஹெட்ஸையும் வந்து உங்களோட கன்சூமர் பேஸ்ல உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றது மூலமா வந்து நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட், சோ அடுத்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, ப்ராப்பரா நீங்க 250 ஆர்வி படி நீங்க எல்லாமே ஹெட்ஸையும் நீங்க வந்து கவர் பண்ணிடுறீங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒட்டோவா கம்பெனி வந்து அட்மின்ல 1A 2B இது மூணுலயுமே வந்து கம்பெனி வந்து எங்களுக்கு ஒட்டோவா இன்கம் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அது எப்படின்னு பாத்தீங்க சொன்னாக்க, இன்னைக்கு நாங்க எங்களுக்கு கீழே ஒரு 8 பேரை ப்ராப்பரா எங்களை மாதிரி கம்பெனி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி கம்பெனில ஒரு பிசினஸா ஜாயின் பண்ணணும். இதை எப்படி நான் பிசினஸா பண்ணிக்கிறதுன்னு கேட்கிற க்ரௌட் ஒரு 8 பேரை நீங்க கம்பெனில ஜாயின் பண்றீங்க. அந்த 8 பேர் எப்படி போடுறீங்கன்னா, உங்களோட 3Aக்கு கீழே A சைட் B சைட் வரும், அதுல 2 பேர். அது மாதிரி 4Aல A சைட் B சைடுக்கு 2 பேர், 5Bல A சைட் B சைடுக்கு 2 பேர், 6Bல A சைட் B சைடுக்கு 2 பேர். சோ இந்த 8 பேரை போடுறீங்க ப்ராப்பரா. சோ உங்களுடைய ஹெட்ஸ் நீங்க 250 படி கம்ப்ளீட் பண்ணும்போதே கம்பெனி ஒட்டோவா உங்களுக்கு வந்து அட்மின் இன்கம் 10,000 கொடுத்துருவாங்க. சோ ஃபுல்லா கூட நீங்க வந்து ஒரு 2,30,000 சேல்ஸ் வரும் நீங்க 7 ஹெட்ஸையும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண. ஏன்னு கேட்டா இந்த ப்ராடக்ட் தரமான ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் மக்கள் மத்தியில தேவையான ப்ராடக்ட். சோ இந்த ப்ராடக்ட்டை நான் ஒரே ஹெட்ஸ்ல கவர் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றது மூலமா எங்களோட சொசைட்டிக்கு இந்த ப்ராடக்ட் இஷ்யூ பண்றது மூலமா என்னோட மணி பேக் பண்ணிக்கிறோம். இதுல எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்க கொடுக்குற அந்த அமௌண்ட்டுக்கு கம்பெனி ப்ராடக்ட் தராங்க. அந்த ப்ராடக்ட்டை நீங்க செல் பண்றது மூலமா ரிட்டெயில் இன்கமோட தான் நீங்க எடுத்துக்கொள்றீங்க. உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல கிடைக்கும், நீங்க ரிட்டெயில் இன்கமோட எடுத்துக்கொள்றீங்க. அதுக்கப்புறம் உங்களோட அந்த 7 ஹெட்ஸ்லயும் பாருங்க A சைட் B சைடு இருக்கு இல்லையா, இந்த A சைட் B சைட்ல வந்து சாதாரணமா 500 ஆர்வி A சைட் B சைட்ல எங்கேயாவது ஒரு ஹெட்ஸ்ல வந்தா கூட உங்களுக்கு வந்து 10,000 இன்கம். சோ இந்த 7 ஹெட்ஸையும் ப்ராப்பரா ஒர்க் பண்ணுது. 1000 ஆர்வி வரும்போது உங்களோட இன்கம் வந்து 20,000. 1,500 வரும்போது உங்களுடைய இன்கம் வந்து 30. சோ இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், வீக்லி இன்கம் 14 லட்சத்தையும் நீங்க எடுக்கலாம். இப்போதைக்கு 2 லட்சத்துக்கான டார்கெட் சார் போட்டிருக்காங்க. ஸோ எங்களோட ஹெட்ஸை கவர் பண்றது மூலமாவே எப்படி எங்களுக்கு இன்கம் கிடைக்குதுன்னா, நான் இப்ப என்னோட 6Bயையும் என்னோட 5Bயையும் நான் ஹெட்ஸை கவர் பண்ணும்போது அந்த 250 ஆர்வியும் என்னோட 2Bக்கு வந்து 2Bக்கு ஒட்டோவா கிரியேட் ஆகி என்னோட அட்மின்ல B சைடுக்கு வரும். அதே மாதிரி நான் 3Aலையும் 4Aலையும் 250 என்னோட ஹெட்ஸை கவர் பண்ணும்போது அது 1Aக்கு வந்து 1Aல இருந்து எனக்கு அட்மின்ல A சைடுக்கு வரும். ஸோ எங்களோட ஹெட்ஸை ஃபில் பண்றது மூலமாவே எனக்கு 10,000 இன்கம் வரும். அதே மாதிரி டோட்டல் பர்ச்சேசிங் முடிக்கும் போது சாதாரண ரிட்டெயில் இன்கம் எங்களுக்கு ஒரு 40,000 நாங்க வந்து 20% சாதாரணமா பார்த்தாலும் அதுவும் எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு கம்பெனி மூலமா கிடைக்குது. சோ இதை எப்படி நாங்க ப்ரோமோட் பண்ணி செய்ய போறோம், இது அடுத்து நெக்ஸ்ட். இதை எப்படி நாங்க ப்ரோமோட் பண்ணி செய்ய போறோம்? சோ யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட் தான் சரியான முறையில கம்பெனி ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் என்னோட பிளட்டோட எபெக்ஸோரா பேசுறதுக்கு காரணம், இன்னைக்கு அயன் டிஃபிஷியன்சி எனக்கு உண்மைக்குமே வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து பாத்தீங்கன்னா பேபி கிடைக்க இருக்கும் போது 8.9. ப்ராப்பரா நம்ம கம்பெனி சப்ளிமெண்ட் 5 months தொடர்ச்சியா யூஸ் பண்ண எனக்கு டபுள் டோஸ் அயன் கொடுத்தாங்க. ஸோ நம்ம கம்பெனி ப்ராடக்ட் நான் சரியான முறையில 5 months தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டேன். ஸோ தொடர்ச்சியா எடுத்துக்கிட்ட காரணத்தினால ஆஃப்டர் 5 months என்னோட டெஸ்டிமோனி கூட என்னோட டிக்டாக்ல கூட இருக்கு. ஸோ என்னோட அயன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 12.7, ஹீமோகுளோபின் லெவல் வந்து 12.7.
ஸோ உண்மைக்கு நான் வந்து ஃபெரப் அந்த மாதிரி அயன் டேப்லெட் குடிக்கும் போது எனக்கு கான்ஸ்டிவ் ப்ராப்ளம், என்னால சாதாரணமாவே தலை சுத்தல் 8.9, அதுவும் கன்சீவ் பீரியட்னா எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. நான் என்னோட கன்சீவ் பீரியட்ல இருந்து எபெக்ஸோரா ஆரம்பிச்சதுதான் குடிக்க, இன்னும் குடிச்சு கொண்டுதான் இருக்கேன். ஏன்னா என்னோட வாழ்க்கைக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த கம்பெனி ப்ராடக்ட்னா அது எங்களோட எபெக்ஸோரா கம்பெனி தான். ஸோ இதை நீங்க யூஸ் பண்றது மூலமா நம்மளோட சொசைட்டிக்கு சொல்றீங்க. ஸோ சொல்றது மூலமா எங்களோட டீம் ஒர்க், ஒரு இன்கினிய நான் விற்கிறதும் 500 பேர் சேர்ந்து 500 இன்கினிய விற்கும் போதும் அது பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு இன்கமா வரும். இதுதான் டீம் ஒர்க் இதுல. ஸோ அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உண்மைக்குமே வந்து எனக்கு இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, இன்னைக்கு அபெக்ஸோரால இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த எங்களோட தேவன் முத்துஹெட்டி சருக்கு உண்மைக்குமே வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்களோட சொசைட்டி இன்னைக்கு ஹெல்த்ங்கிற விஷயத்துல மைனஸ் ஆயிட்டு போறாங்க. ஸோ உண்மைக்குமே வந்து அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பிறக்கிற குழந்தைக்குமே வந்து டயபெட்டிக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எங்க நாட்டுல மாத்திரம் தான் இன்னைக்கு கோதுமை மாவுண்ட பாவனை அதிகமா இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால தான். தெருக்கு தெரு பாத்தீங்கன்னா பன் ஷாப், பேக்கரி ஷாப், பீட்சா ஹாட், இந்த மாதிரி KFC இதுகளுக்கு தான் நாங்க அடிமையாயிட்டு இருக்கோம். ஸோ எங்க மக்களையும் எங்க குழந்தைங்களையும் அருமையான ஊட்டச்சத்து உணவு திட்டத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு அருமையான வழிமுறைகளை தான் எங்களோட எபெக்ஸோரா கம்பெனி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை கூட்டு முயற்சியா செய்யும் போது உங்களுக்கு அமேசிங். நீங்க ஒரு ஆள் இல்ல, உங்க கூட உள்ள அந்த 8 பேர் இன்னும் 8 பேர், அந்த 8 பேர் இன்னும் 8 பேரை கொண்டு வர்றதன் மூலமா அமேசிங் மல்டி லெவல் உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் போகக்கூடிய அளவு. அதே மாதிரி இன்னைக்கு கம்பெனில 1 இயர்ல இன்னைக்கு 3 மந்த் இன்கம் 3 மில்லியன் போன லேடிஸ் இருக்காங்க. சாதாரண குடும்பத்துல பிறந்து ஒரு அக்கௌண்டனா ஆஃப்டர் கேம்பஸ் ஒரு அக்கௌண்டனா போகணும்னு இருந்த எங்களோட இன்னைக்கு சுரேஷ் சந்திரா அவங்கள பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். உண்மைக்கு 1 இயர்ல இன்னைக்கு அவங்க மந்த் இன்கம் 3 மில்லியனுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட டீம் ஒர்க்கே தவிர அவங்களோட தனி ட்ரீம்ஸ் கிடையாது. அவங்க அவங்களோட ட்ரீம்ஸ்க்காக ஒர்க் பண்ணல, அவங்கள நம்பி வந்தவங்களோட ட்ரீம்ஸ்க்காக ஒர்க் பண்ணாங்க. அந்த ட்ரீம்ஸ் அவங்களோட ட்ரீம்ஸை நோக்கி அவங்கள கூட்டிட்டு போயிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு தலைவணங்கி எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் எங்களோட தேவன் முத்துஹெட்டி சார். சகோதரத்துவமா இருந்தாலும் எங்களுக்கு வந்து எல்லா விதத்திலயும் எங்களுக்கு சப்போர்ட்டிவ், எங்களுக்கு அதே மாதிரி எங்களுக்கு தேவையான அவ்வளோ நாலேஜையும் கொடுத்து எங்களோட தலைமைத்துவத்தை முன்கொண்டு வரதுக்கு யூ கேன் டூ இட் கலை, யூ ஆர் அ சக்சஸ்ஃபுல் பர்சன் எப்பவும் சொல்வாரு. சோ அந்த வார்த்தைகள் இன்னைக்கு எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. சோ மேலும் மேலும் வந்து அவரோட சப்போர்ட்டோட எங்களோட டீம், இந்த டீம் ஒர்க், எங்களோட குடும்பம், எபெக்ஸோரா குடும்பம் பலமான மக்களோட வாழ்க்கையை பராமரிக்கணும். இந்த நேரத்துல மதுவந்தி மேடத்தையும் நான் வந்து அவங்களோட ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாம இந்த இடத்துல யாருமே இருக்க முடியாது. அந்த அளவு இன்னைக்கு இவங்க எல்லாம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண டைம்ல எந்த ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு ரெண்டல் ஆபீஸை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. கம்பெனிக்குன்னு ஒரு ஆயுர்வேத ரெஜிஸ்ட்ரேஷனை தவிர வேற எந்த சர்டிபிகேட்டுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்க அந்த சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு அந்த டார்கெட் இன்கம் எடுக்கிற அளவு அவங்க வந்தது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப். ஆனா இன்னைக்கு பாருங்க 11 வருஷத்துல நல்ல ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்பெனில சாதிக்க எல்லாத்தையுமே எல்லா சான்றிதழ்களையுமே எடுத்திருக்காங்க. கம்பெனி ஸ்டேபிள் கம்பெனி வச்சிருக்காங்க. நல்ல முறையில எங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை வச்சிருக்காங்க. எங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜை கொடுக்கக்கூடிய மீட்டிங் ஹால்ல எங்களுக்கான எவ்ரி வீக் ப்ராடக்ட் நாலேஜை கொடுக்குறாங்க. இவ்வளோ தூரம் எங்களுக்கான எல்லா வழிகளையும் கொடுத்து ஜஸ்ட் யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இதை மிஸ் பண்ணிட்டு போற எல்லாருமே அன்லக்கி தான் என்ன பொறுத்த வருது. ஸோ நாங்க எல்லாம் லக்கி பர்சன், அதனாலதான் இன்னைக்கு எபெக்ஸோராக்குள்ள இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து சேர்ந்து பயணிக்கும் போது இன்னும் அமேசிங்கான இடத்துக்கு நாங்க எல்லாரும் போகலாம். அண்ட் தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி தேவன் சார், அண்ட் தேங்க்யூ ஆல் ஆஃப் த டீம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். Thank you and good night. Thank you everyone.